உங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் உங்க எனிமிஸ் கிடையாது, அவங்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான். இது 48 லாஸ் ஆஃப் பவர்ல இருக்க லா 46. நெவர் அப்பியர் டூ பெர்ஃபெக்ட். ஃப்ளோரன்ஸோட ரிச்சஸ்ட் மேனா இருந்த கசிமோ டி மெடிசி அவரோட பணத்தாலையும் பவராலையும் எனிமிஸை தான் சேர்த்திருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாரு. இதை தடுக்கிறதுக்காக அவரோட அப்பியரன்ஸை ஃபுல்லா மாத்துறாரு. மெடிசி ஃபேமிலி ஒரு ராயல் ஃபேமிலிக்கு ஈக்குவலானவங்க. பட் கசிமோ மற்றவங்கள மாதிரி குதிரையில டிராவல் பண்ணாம கழுதையில டிராவல் பண்ணுவாரு. அவர் சிம்பிளா தெரியணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சர்வெண்ட்டை தான் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளோட அலைன்ஸ் வச்சு பிசினஸ் பண்றதும் நிறைய காசை சேரிட்டிக்கு கொடுக்கறதும் அவரை ரெஸ்பெக்டபிளா மாத்திச்சு. 30 வருஷத்துக்கு அவர் தான் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டரா இருந்தாரு. பட் பப்ளிக்கா அவர் ஒரு வாட்டி கூட பாலிடிக்ஸை பத்தி பேசினது கிடையாது. இதை விட எக்ஸ்ட்ரீமா ஒன்று பண்ணாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிட்டி மக்கள் கசிமோக்காக ஒரு மிகப்பெரிய கல்லறையை கட்டுறேன்னாங்க. பட் கசிமோ சாகும்போது அவர் கல்லறையில எந்த ஒரு டெக்கரேஷனுமே பண்ணாம ரொம்ப சிம்பிளா புதைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. மக்கள் இவ்வளவு சிம்பிளா ஒருத்தரால வாழ முடியுமான்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதனாலதான் 60 வருஷம் கழிச்சு நிக்கோலோ மேக்கியவெல்லி அவர் பார்த்ததுலேயே ரொம்ப புத்திசாலியான பிரின்ஸ்னு கசிமோ டி மெடிசியை சொன்னாரு. நீங்க எந்த அளவுக்கு பவரை கெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பெர்ஃபெக்ஷனை ஹைட் பண்ணணும்.